ஒரு ஒரு மனிதன் வந்து இந்த பெஸ்ட் டைம்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு பெஸ்ட் டைம் 4 மணிக்கு. புரியுதுங்களா? ஒரு ஒரு டைம் கூட பெஸ்ட் டைம் இல்லாத டைமே கிடையாது. பிரபஞ்சத்தில் எல்லா டைமும் பெஸ்ட் டைம் தான். அது இப்போ ராவு காலம் இருக்கு. ஆனால் ஞானியாக இருக்கிறவனுக்கு ராவு காலமும் பெஸ்ட் டைம் தான். அதை பயன்படுத்த தெரியலை. பயன்படுத்த தெரியாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ராவு காலத்தில் கல்யாணம் பண்ணாதவங்க, நான் ராவு காலத்தையே தாலி எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அது எனக்கு பயன்படுத்த தெரியும். அந்த ரேடியேஷனை எனக்கு பயன்படுத்த தெரியும். அவ்வளோதான் விஷயம். இப்போ ராகு தோசை இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுவார், பாலுக்கு பாம்பு புத்துக்கு போய் பால் ஊற்ற சொல்லுவார், இல்லைன்னா போய் எங்கேயாவது ஒன்று செய்வார். நான் அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். எங்கள் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு ரேடியேஷன் அளவுக்கு அதிகமாக வருங்க. அந்த ரேடியேஷன் வந்து உடலில் பட்டுச்சுன்னா உடல் வந்து பெரிய ஒரு சைடு எஃபெக்ட்லாம் நிறைய ஏற்படுது. அந்த நேரத்தில் நீங்கள் உணவெல்லாம் உட்கொண்டீங்கன்னா செரிக்காது, தாமதமாக ஏற்படும். அப்போ ஆக்சிஜன், இந்த காற்று, இந்த லெவல்லாம் மாறும், ரத்த செயல்கள்லாம் மாறும். இப்போ ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறீங்க, மேலே போகிறீங்க, விமானத்துலேயே மேலே போகிறீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி தான் சந்திராஷ்டம். வேறு எதுவும் கிடையாது, இயல்பாக இருக்க முடியாது. அது ஒரு ரேடியேஷன். அது புரியுதுங்களா? அந்த நேரத்தில் என்னென்னா, நீ எம்டிஆர்ன்னு ஆடுவாங்க, பாடியில் எதுவும் போடாத, ரொம்ப கொஞ்சம் இரு, அப்போ உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காத. அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புது விஷயம் தொடங்காத அப்படிங்கிறதோட அந்த ரேடியேஷன் உன்னால் கையாள முடியாது அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு கைட் பண்ணுறாங்க. சரி, அது முடிஞ்ச உடனே பண்ணுப்பா, நீ சவால் எடுக்காத அப்படிங்கிறது அவங்களுடைய செயல் வடிவம். ஆனால் அதில் தீமையெல்லாம் இல்லைங்க, அதை கையாள முடியாது, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டத்தை கையாளுறதுக்கு இங்கே ஆள் இல்லை, நாம் கையாளுவோம். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இப்போ வீட்டுக்கு தூரமாக ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்கள கையாள முடியாது கணவரால் கூட. தீட்டும்பார், இல்லை ஏதாவது சங்கடப்படுவாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, இல்லை சாமி ரூமுக்குள்ளே போக மாட்டாங்க. நான் அன்றைக்கி தான் அவங்களே பார்ப்பேன். அதை கையாள தெரிஞ்சால் அவங்க தீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கையாள தெரியலன்னா தானே விஷயம். ஒரு டாக்டராக இருப்பாரா, அவர் வந்து வேறு மாதிரி ஒரு பெண்ணு ஆணுன்னு பார்ப்பாரா? டாக்டர் வந்து உடலில் இருக்கிற உறுப்புகளை உறுப்பாக தான் பார்ப்பார். ஆனால் ஒரு ஆண் பெண் நார்மலாக அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் அது. ஒரு பொருளை எப்படி கையாளுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருளை கையாள தெரியாதனால தான் பழக்க வழக்கமாக மாறி போச்சுங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பொருள் அந்த விஷயத்தை எப்படி கையாளன்னு தெரியாதனால அதை நம்ம வந்து தவிர்க்கிறோம், பயப்படுறோம். இதனால பாதிப்பு வந்துடுமோ, இதனால கஷ்டம் வந்துடுமோன்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ஒரு விஷயந்தான், சந்திராசம் எப்பவுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சந்திராசனால தான் புட்டுக்கிட்டு விழுந்துருச்சும்பீங்க. அதனால் ஒரு நாள் தள்ளியே பண்ணிட்டு போயிருங்க, அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது.